Hi friends, last video நம்ம இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1990 வரைக்கும் பார்த்தோம். ஸோ அந்த ஆக்ட்ல இந்தியன்ஸ்க்கு ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஆனா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னன்னா ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும் ரியல் டிசிஷன் மேக்கிங் பவர் வந்துட்டு பிரிட்டிஷ் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ இதனால இந்தியன்ஸ் சொன்னாங்க எங்களுக்கு சீட் மட்டும் போதாது, நாங்களும் கண்ட்ரியை கவர்ன் பண்ண சான்ஸ் வேணும் அப்படின்னு. ஸோ இந்த டிமாண்டுக்கு ரெஸ்பான்ஸா பிரிட்டிஷ் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபல் இருக்காருன்னா எல்லா ஒர்க்கும் அவர் தனியா பண்ண முடியாது. ஸோ சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டீச்சர்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. ஆனா ஃபைனல் டிசிஷன் வந்து பிரின்சிபல் தான் எடுப்பாரு இல்லைங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் டயார்கி. சப்ஜெக்ட்ஸை ரெண்டு கேட்டகரியா டிவைட் பண்ணாங்க. ஒன்று ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட். ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு போலீஸ், ஃபினான்ஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர். இதெல்லாம் வந்து கவர்னர் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் பப்ளிக் ஹெல்த். ஸோ இதெல்லாம் இந்தியன் மினிஸ்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க, ஆனால் ஃபுல் பவர் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சென்ட்ரல்ல பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு 18+ இருக்கிற எல்லாராலையும் வந்து ஓட் பண்ண முடியாது. லைக் வந்து ப்ராப்பர்ட்டி, டேக்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த மாதிரியான இது வச்சு கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கிரியேட் பண்ண ப்ரொவிஷனும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனா இந்த ஆக்ட் சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னா இல்ல. ரியல் பவர் பிரிட்டிஷ் கிட்ட தான் இருந்துச்சு. இதனால இந்தியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதனால பிரிட்டிஷ் இன்னும் ஒரு பெரிய ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இது பிரிட்டிஷ் பீரியட்ல லாங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்ட்னு சொல்லலாம். 1919 ஆக்ட்ல இருந்த டயார்கி ப்ரொவின்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. இதுக்கு பதிலா ப்ரொவின்ஷியல் அட்டானமி அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு அதிக பவர்ஸ் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ்ல ஃபெடரல் லிஸ்ட், ப்ரொவின்ஷியல் லிஸ்ட் அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட்னு 3 லிஸ்டா டிவைட் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற 3 லிஸ்ட் கான்செப்ட்ஸோட பேஸ் இதுதான். ஃபெடரல் கோர்ட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் அடுத்து வந்து இந்த ஆக்ட் பேசிஸ்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் சேர்ந்து ஆல் இந்தியா ஃபெடரேஷன் கிரியேட் பண்ண பிளான் பண்ணாங்க. ஆனா அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. இப்போ ஒரு கொஸ்டின், இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்களா? இல்ல. கவர்னர்ஸும் வைஸ்ராயும் இன்னும் பவர்ஃபுல்லா தான் இருந்தாங்க. அதனால இந்தியன்ஸ் கம்ப்ளீட்டா ஃப்ரீடம் தான் டிமாண்ட் பண்ணாங்க. ஃபைனலி ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவை கண்டினியூவா ரூல் பண்ண முடியாதுன்னு டிசைட் பண்ணாங்க. அதனால இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 பாஸ் பண்ணாங்க. இந்த ஆக்ட் மூலமா 15 ஆகஸ்ட் 1947ல இந்தியா இண்டிபெண்டன்ட் நேஷனா மாறிச்சு. பிரிட்டிஷ் இந்தியா 2 டொமினியன்ஸா டிவைட் பண்ணாங்க, இந்தியா, பாகிஸ்தான். பிரிட்டிஷ் பார்லிமெண்டோட கண்ட்ரோலும் இந்தியா மேல முடிஞ்சிச்சு. அண்ட் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி சவரன் பாடியா மாறி இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்ட் பண்ண ஃபுல் அத்தாரிட்டி கிடைச்சிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1919ல இருந்து 1947 வரைக்கும் நடந்த கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ்னால இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா கவர்னன்ஸ்ல பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா கம்ப்ளீட் ஃப்ரீடம் எந்த ஆக்டும் கொடுக்கல. 1919 ஆக்ட் கொஞ்சம் பவர் கொடுத்துச்சு. 1935 ஆக்ட் இன்னும் அதிகமான அட்டானமி கொடுத்துச்சு. 1947 ஆக்ட் ஃபைனலி பிரிட்டிஷ் ரூல் முடிஞ்சு இந்தியா இண்டிபெண்டன்ட் நேஷனா மாறிச்சு. ஸோ இந்த ஆக்ட்ஸ் தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஃபவுண்டேஷனா இருந்துச்சு. அடுத்த வீடியோல மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி எப்படி ஃபார்ம் ஆச்சு, யார் மெம்பர்ஸ், கான்ஸ்டிடியூஷன் எப்படி டிராஃப்ட் பண்ணாங்க, எல்லாத்தையும் சிம்பிளா பார்ப்போம். ஸோ இந்த ஆக்ட்ஸ் ரிலேட்டடான ப்ரீவியஸ் யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773ல இருந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட 12 இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸுமே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க பார்ட் 1 பார்ட் 2 வீடியோலையும் போய் பாருங்க. அண்ட் இது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே வந்துட்டு நீங்க சால்வ் பண்ண பாருங்க. ஒன்ஸ் நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டு நீங்க வந்து டெஸ்ட் டைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த 12 ஆக்ட்ஸுமே வந்துட்டு ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க யூபிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி ஈஸியா யூபிஎஸ்சி கான்செப்ட்ஸ் கத்துக்கணும்னா யூபிஎஸ்சி கிட் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.